அட்ரஸ் இங்கிலீஷ்ல இருக்கு, இடம் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கண்ணே. என்ன இங்கிலீஷ் இருக்கு, தமிழ்லாம் படிச்சிடலாம். இங்கிலீஷ் இருக்குதேப்பா, வேற யாராவது டீசெண்டா இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச ஆளா இருந்தா கேளுப்பா. ரீசெண்டான ஆளை பார்த்து கேட்கணுமா? நைட் அடிச்ச சரக்கே சரியில்லடா. அட்ரஸ் யார்கிட்ட கேட்கறது? அங்க ஒருத்தர் இருக்காரு, பார்க்க டீசெண்டா இருக்காரு, அவர்கிட்டே கேட்போம். அண்ணா வணக்கண்ணே. சொல்லுப்பா. நான் வெளியூர்ண்ணே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அட்ரஸ் இங்கிலீஷ்ல இருக்குண்ணே, நீங்க தான் பார்க்க டீசெண்டா இருக்கீங்க, கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கண்ணே. டீசெண்டானா ஆளா? ஏப்பா டீசெண்டா இருக்கேன் நான் தானே? ஆமாண்ணே. ஆமா, நான் டீசெண்டா தான் இருப்பேன் எப்பயுமே. நம்மளை பார்த்து டீசென்ட் பர்சன் நினைச்சிட்டானே. 4/122. ஐயோ இங்கிலீஷ்ல இருக்கே. பாம்பாட்டி வேலு. பாம்பாட்டி வேலா? ஏப்பா என்னமோ அட்ரஸ்ன்னு சொன்ன, இதுல அட்ரஸே இல்ல. ஏதோ ஒரு ஆளு பேரு தான் இருக்குது, பாம்பாட்டி வேலு. பாம்பாட்டி வேலுன்னு இந்த ஊர்லயே யாரும் இல்லையே. பாம்பாட்டி வேலா? 20 வருஷமா நானும் வரவங்களுக்கு அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. இந்தப்பா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். எங்கடா போயிட்டியா? அட்ரஸே தப்பாண்டா. ஊர் பேர் எதுக்கு போல ஏதோ பேர் எது வச்சிருக்கியா? பேரா? என்ன பேர்ரா? ஏதோ பாம்பாட்டி வேலா. பாம்பாட்டி வேலா? டேய் அது பரமத்து வேலூர்ரா. அண்ணா இவன் பாக்குறத பார்த்தா மறுபடியும் லெட்டர் கையில கொடுத்து படிக்க சொல்லிடுவான் போலயே. இதுல எழுதிக்கிறது பாம்பாட்டி வேலு இல்ல பரமத்தி வேலூரா? வேலூரா? பரமத்தி வேலூர் டிக்கெட்ல இறங்க. நான் வேலூர் வந்துட்டேன், நான் ரூமுக்கு போயிட்டு கூப்பிடுறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு.